ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தீபாஸ் ஹோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். லாஸ்ட் வீக் டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஆடி கிருத்திகை, மண்டே டியூஸ்டே 2 நாளுமே ஆடி கிருத்திகை தான். ஸோ நான் வந்துட்டு 2 நாளுமே சாமி கும்பிட்டேன். காலையில் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயாச்சு. சின்னதுலலாம் பார்த்திங்கன்னா தலைக்கு குளித்த உடனே அம்மா நல்லா துவட்டி விட்டுட்டு வெயிலில் போய் நிற்க சொல்லிடுவாங்க. நல்லா காய வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த முடியை வளர்த்தோம். ஆனால் இப்போ எல்லாம் சுத்தமாக வெயிலுங்கிறதே பார்க்குறது கிடையாது. ஃபேன் போட்டு நல்லா நின்று காய வச்சுக்கிறது, இல்லை அப்படின்னா ஈரத்தலையிலே கிளிப்பு போட்டுடுறது. வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சிரும் அப்படிங்கிற தாட்டு தான் வருது. வெயிலில் போய் நின்று காய வைக்கணுங்கிற நினைப்பே வர்றது கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வெயிலில் போய் நின்று நல்லா தலையை காய வச்சுட்டு, அதுவும் மைகோதி யூஸ் பண்ணி காய வச்சேன். யாரெல்லாம் மைகோதி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே செடிக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டுட்டு அதில் இருக்க குட்டி குட்டி செடி எல்லாமே பிடுங்கி விட்டாச்சு. மேலே வந்தேனாவே குட்டி குட்டியாக ஏதாச்சும் வேலைங்க இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் கீழே போவேன். இந்த பெட்டெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, எதுக்காக இந்த கார்னரில் இப்படி பெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. சும்மா ஒரு அழகுக்காக தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா, அதுக்காக தான். பெட்டு ஒன்று வீட்டில் இருந்துச்சு, சரி அது இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன். டிவியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அதில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருப்பேன். மெயினாக அதில் படுக்கிறது நான் மட்டும்தான். மற்றபடி ஃபுல்லாக அது ஃப்ரீயாக தான் இருக்கும். பசங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா நல்லா குதித்து விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். காலையிலேயே கீழே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் மேலே தலை காய வைக்கிறதுக்கே போயிருந்தேன் நான். ஸோ இப்போ லன்ச் ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் பச்சைப்பருப்பு கடைஞ்சி உருளைக்கிழங்கு செய்யணும் அப்படின்ட்டு. கரெக்டாக பருப்பு அடுப்பில் வச்சதுக்கப்புறமா தான் பார்த்தேன் உருளைக்கிழங்கு இல்லவே இல்லை. சும்மா ஒரு 3-4 தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா 6 பேர். கண்டிப்பாக அந்த உருளைக்கிழங்கு பத்தாது. அதனால் அப்படியே அந்த அன்னைக்கு பிளானை மாற்றியாச்சு. சரி, இந்த அன்னைக்கு கண்டிப்பாக செய்யணுன்ட்டு மாமா நாளே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க. பச்சைப்பருப்பு ரெசிபி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. பச்சைப்பருப்பு நான் 1 கப் எடுப்பேன். பருப்பு, துவரம் பருப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 கப்பு போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. பருப்பில் தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்சிடலாம். தண்ணியுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கும் அதில் போட போகிறேன். அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி தான் நான் எப்போவுமே வேக வைப்பேன். கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதுவுமே விளக்கெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, தனியாக நம்ம அதை எடுத்துக்கிறதே இல்லை இன்டேக்காக. ஸோ இது மாதிரி பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். உருளைக்கிழங்கு நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2ஆக கட் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். முழுசாக ஆட் பண்ணோம் அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் இன்றைக்கி லன்ச் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபாஸ்டிங் இன்றைக்கி. ஸோ நேற்றும் ஆடி கிருத்திகை, இன்றைக்கும் ஆடி கிருத்திகை. மதியமே இன்றைக்கி சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான். பருப்பு வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இது எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கலாம். கையோட அரிசியுமே தண்ணியில் ஊற வச்சிட்டேன். நாய் கத்துற சவுண்டு கேட்டிருக்கோம் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஸ்டாம் ஒருத்தன் இருக்கான். லேப்ரடார் தான் வச்சுருக்கோம். இந்த ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவனுக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதோட இன்னொரு லேபு ஒரு 6 மந்த்ஸ் குட்டி ஒன்று வந்திருக்கு. ஃப்ரெண்ட் அவங்க ஊருக்கு போகிறேன்னு சொல்லி கொண்டு விட்டுருந்தாங்க. ஸோ இந்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிஸியாக தான் இருந்துச்சு. அவனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடுறது, வெளியில் வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போகிறது, இதோட நம்ம வீடியோ எடுக்கிற வேலையும் சேர்ந்து இருந்ததுனால இன்றைக்கி பயங்கர பிஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சந்தகை தான் செய்யலான்ட்டு. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். சந்தகையா இல்லை இடியாப்பன்னு சொல்லுவீங்களான்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் இட்லி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ ஊற வச்சோம் அப்படின்னா ஈவினிங் ஆட்டிட்டு அப்போ ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
என்னன்னு தெரில, திஷாந்துக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தான். லாஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா ஒரு தடவை இடியாப்பம் வந்து செஞ்சுருந்தேன். அன்னைக்கு வந்து மாவு ஆட்டி செய்யாமல் நம்ம மாவு வாங்கி அதை பிசைஞ்சு செஞ்சுருந்தேன். அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. சரி, நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி செய்யலான்ட்டு தான் இடியாப்பத்துக்கு அரிசி வந்து ஊற வச்சாச்சு. பருப்புலாம் வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அறிய வேண்டிய காய்கறி எல்லாமே நான் அரிஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ பருப்பு தாளித்து விட்டுறலாம். மண்சட்டி இருந்ததுன்னா மண்சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி கடைய போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடுசாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணி தாளிச்சிட்டு, காரத்துக்கு வரமிளகா நான் இன்றைக்கி 4 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி 2 தக்காளி, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பருப்புக்கு ஒரு 4-5 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா குலைவாக வெந்துடும். ஸோ இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். பருப்பெல்லாம் கடையிறதுக்கு பருப்பு மத்தி யூஸ் பண்ணி தான் கடைவோம். முதல்லாம் கீழே உட்காந்து 2 காலில் பிடிச்சிட்டு அப்படியே வச்சு கடைவேன். இப்போ எல்லாம் அப்படியே கவுண்டர் டாப்பில் நின்றுட்டே பார்த்திங்கன்னா செவுத்தில் சாய்ச்சி வச்சு கடைஞ்சிடுறது. பருப்பு நல்லா வேக வைக்கிறதுனால நல்லாவே மசிஞ்சிரும். அவ்வளோதான், சூப்பரான பாசிப்பருப்பு கடைஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்குமே அதில் தான் வேக வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. வெண்டைக்காய் இருந்துச்சு. வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருந்தேன் பொடிப்படியாக. அதுவுமே கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் தான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பொடுசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணுவேன். ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வடச்சட்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுறலாம். சூப்பராக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். பருப்புக்கு, பாசிப்பருப்புக்கு இதுக்கெல்லாம் செம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். சம்யுக்தாக்கு பார்த்திங்கன்னா இது நைட் அப்படியே தோசையில் மசால் தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாள். அவ்வளோதான், சூப்பராக வெண்டைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு நம்ம வீட்டில் எப்போவுமே குக்கரில் தான். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. கையோட அதை ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிடலாம். இல்லை அப்படின்னா ஈவினிங் பசங்க வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாகிடும் குக்கர்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா. அதனால் ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டேன். ஹாட் பாக்ஸில் இருக்கும்போது அப்படியே உதிரி உதிரியாகவே இருக்கும் சாப்பாடு. சமைச்சு முடிச்சுட்டு கையோடு இருக்கிற பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். ஈவினிங் பசங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ காஃபி வைக்கிற பாத்திரம், அப்புறம் பசங்களோட டிஃபன் பாக்ஸ் இது எல்லாம் சேர்ந்துடும். அப்புறம் ரொம்ப நேரம் பாத்திரம் தேய்ச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமாக இருக்கும்போதே அப்பப்போ தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இது எல்லாம் வீட்டில் அவங்க இல்லாதப்போ நம்ம கடகடன்னு செஞ்சிடலாம். இதே பசங்க இல்லை வீட்டில் யாராச்சும் இருக்கும்போது வேலை செய்கிறதுனா கையே வராது. அது இதுன்னு ஏதோ ஒரு வேலை வேறு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வேலையை நம்ம வந்து செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும். கிச்சனில் இந்த மணி பிளான்ட் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சம் வாடிருச்சு. ஸோ வெளியில் இருக்க மண்ணில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிட்டேன். வெளியில் நல்லா அடர்த்தியாக இருக்கனால அப்பப்போ வீட்டுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மாற்றி வச்சிடுறது. அவ்வளோதான், லஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், பச்சைப்பருப்பு கடைஞ்சது, அதோட நேற்று வச்சுருந்த ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே ரெடி. நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பச்சைப்பருப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சந்தை போடுவாங்க இல்லையா, மாமா வந்துட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, காலியாகிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஈரமாக இருந்துச்சு. கூடையில் கொட்டினதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு அப்படியே கீழே ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக கொட்டி வச்சாச்சு. ஒரு 2-3 டேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கூடையில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே காத்தோட்டமாக காயிட்டுன்ட்டு நல்லா பரப்பி வச்சிட்டேன். பசங்க எல்லாம் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு 4:15 ஆகிடும். வந்த உடனே அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டி விட்டாச்சு. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்புவாங்க. அவங்களுக்கும் டீ ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா பாயசம் வைக்கலான்னு தான் பால் அடுப்பில் வச்சுருந்தேன். ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணி, வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். மில்க் மேட் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சர்க்கரை, முந்திரி பருப்பு இது மட்டும்தான். ஸோ பாயசம் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அப்புறம் லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டஸ் வேலிலேருந்து ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து போதும் ஒரு யூடியூபர்ஸ்க்கும் இந்த இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நம்மளுக்கும் இது மாதிரி கண்டிப்பாக ஸ்பான்சருக்கு ஒரு நாளைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வரணுன்ட்டு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். வீட்லேயுமே பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருப்பேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது அப்படின்ட்டு. நம்மளோட வீடியோஸ் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிறத பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. இண்டஸ் வேலி அப்படின்னாவே குவாலிட்டி கேட்கவே வேண்டியதில்லை. நல்ல குவாலிட்டி, எல்லாமே கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் தான். எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட்டாக வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும்தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. ஆனால் பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரம் சமைக்கிறது தான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட கோட் தீபா அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் கிடைக்கும். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா உட்டன் ஹேண்டில்ஸ் தான். ஸோ கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 1 or 2 monthஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும். அப்படியே இருக்கும். வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு துரு பிடிச்சிரும். ஸோ இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வைக்கும்போது தான் நீட்டாக மெயின்டைன் ஆகிட்ருக்கும். கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாவே மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் கையோடு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி இண்டஸ் வேலியோட அந்த தட்கா பேன் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி தாளிப்பு ரெடி பண்ணியிருந்தேன். நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். திராட்சையெல்லாம் ஆட் பண்ணல, முந்திரி பருப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டுட்டு அந்த நெய்யும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் தட்கா பெருசாக இருக்கனால எவ்வளோ குவான்டிட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. நீங்கள் யாரெல்லாம் ஆடி கிருத்திகை கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாமி கும்பிட்டு முடித்த கையோடு பார்த்திங்கன்னா மாவாட்டுறதுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, சந்தகைக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு விட்டுறலாம். கொஞ்சம் தான் ஊற வச்சுருக்கேன், இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கிரைண்டரில் தான் ஆட்டணும். அப்போ தான் நல்லா நைஸாக வந்துட்டு அரைப்படணும். மிக்சியில் ஆட்டினோம் அப்படின்னா அந்தளவுக்கு நைஸாக அரைப்படாது. ஸோ கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் நல்லா நைஸாக ஆட்டிக்கணும். அதோட தண்ணியாக வந்து கரைச்சி வச்சுக்கணும். நம்ம இட்லி தோசைக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா தண்ணியாக வந்து கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியாட்ட கரைச்சி வச்சுக்கலாம். இந்த வேலை முடியறதுக்குள்ளே பாயசமும் நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த கூலிங் பாயசம் மாதிரி அது மாதிரியும் குடிப்போம். அப்புறம் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 15K ரீச் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ எல்லாத்துக்குமே. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா
நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க பேர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இனி வர வீடியோஸ்லேயும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். திஷாந்துக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். நான் குடிக்கும்போதே வாடா ஊட்டி விடுறேன்னு சொன்னால் இல்லை நான் குடிக்கிறத வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்து அவனும் குடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெளியில் போய் ரிலாக்ஸாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். நல்லா காற்றடி காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செமையாக காற்றடிச்சிட்ருக்குது. அப்புறம் அவனுக்கு ஹோம்ஒர்க் இருந்துச்சு. ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். கொஞ்சம் செல்லம் ஜாஸ்தி. ஸோ அதனால் சரியாக மிரட்டவும் மாட்டேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் குறும்பு பண்ணிகிட்டே தான் இருப்பான். சரி படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும்னு படிக்க வச்சிட்ருக்கேன். அவன் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போதே பார்த்திங்கன்னா 8:15 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டின்னர் வேலை தான். டின்னருக்கு ஆல்ரெடி மாவாட்டி வச்சாச்சு. சந்தகை தான் ரெடி பண்ணலான்ட்டு. சந்தகைக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான். எனக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பாலோட ஏலக்காய் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நான் சந்தகை செய்கிறது இட்லி பானையில் தான் செய்வேன். மாவு வந்து நல்லா தண்ணியாட்ட கரைச்சிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டை டைரெக்டாக பானையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கனால கண்டிப்பாக ஊற்றிட்டு வைக்க முடியாது. எப்போவுமே இட்லி ஊற்றணும் அப்படின்னா ஒரு தட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் ரெண்டாவது தட்டே ஊற்றி வைப்பேன். ஏன்னா கீழே தண்ணி வந்து பட்டுரும் அதுக்காக. பட் இதுக்கு வந்து அப்படி தேவையில்லை. ஸோ 2 தட்டுமே ஊற்றி வச்சு நல்லா ஆயிடுச்சு. ஸோ அதுங்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அது பிழியறதுக்குனே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு காட்டன் துணி வச்சுருக்கேன். அதில் தான் எப்போவுமே தேங்காய் பால்லாம் புழிஞ்சு எடுத்துப்பேன். ஒரு தடவை நல்லா பிழிஞ்சிட்டு திரும்ப அந்த தேங்காய் சக்கை இருக்கும் இல்லையா, அதையுமே மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2ஆம் பால்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக ஏலக்காய் வந்து போட்டு தான் அரைச்சேன். அதுலேயே கூட தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பம் புளியறது வந்து வாங்கியிருந்தேன். இங்கே ஈரோடு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். 700 ருபீஸ் வந்துச்சு. இதில் நிறையா அச்சு இருக்குது. ஒரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு புளியறதுக்கு இது மாதிரி ஹோல் சின்னதாக இருக்கிறது நிறைய அச்சுங்க இருந்துச்சு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது இந்த ஒரே ஒரு அச்சு தான். இதில் வந்து ஹோல்ஸ் வந்து மீடியமாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இதுக்கு இது செட்டே ஆகாது. நம்ம நார்மலாக மாவு பிசைஞ்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த இடியாப்பம் புளியறது கரெக்டாக இருக்கும். சந்தகைக்கு பார்த்திங்கன்னா சந்தக மரம்னே இருக்கும். அதில் தான் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு தடவை மட்டும் இதில் பிழிஞ்சிட்டு மீதி எல்லா இட்லியுமே வந்துட்டு நான் சந்தக மரத்தில் தான் புழிஞ்சு செஞ்சுருந்தேன். தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் இதை பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னரோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம தீபாஸ் ஹோம் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.